ஃபர்ஸ்ட் எங்களுக்கு சொல்லுங்க டாக்டர், இந்த கருப்பை நார் திசு கட்டி அப்படின்னா என்ன? கருப்பை நார்த்திசு கட்டி அப்படின்னா நம்மளுடைய பேச்சு வழக்கு ஈஸியா புரிஞ்சுக்கிறது ஃபைப்ராய்டு எல்லாரும் கேட்டு பழகிருப்போம். ஃபைப்ராய்டுங்கிறது என்ன அப்படின்னா நம்ம கர்ப்பப்பையில உருவாக்கக்கூடிய ஒரு நார்த்திசு கட்டி. ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது வந்து கேன்சர் கட்டியே கிடையாது. ஏன்னா நம்மளுக்குள்ள எல்லாமே வந்து ஒரு டயக்னோசிஸ் பண்ணி சொல்றதோ இல்ல நிறைய பேருக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போறதுக்கான ஒரு பயமே வந்து ஒருவேளை கேன்சர் கட்டியா இருக்குமோ, கட்டி உருவாயிருக்கு அப்படின்னு சொன்னா கேன்சர் கட்டியா, அடுத்த கேள்வியே அதுதான் கேட்கறாங்க. ஸோ மெயினா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா இது கேன்சர் கட்டி கிடையாது. ஆனா கண்டிப்பா பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்ன சிம்டம்ஸ், எதுக்காக எப்போ வந்து டாக்டர் அணுகணும், எல்லா விஷயமும் கண்டிப்பா பாத்துக்க வேண்டிய விஷயம் தான். ஓகே டாக்டர், இப்போ வந்து இதுக்கு என்ன மாதிரியான அறிகுறிகள் இருந்தா நம்ம வந்து டாக்டர் அணுகணும்? இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய பேர் வந்து இதை வந்து அப்படியே நெக்லெக்ட் பண்ணிடுறாங்க. பிரச்சனைகள் இருந்தும் டாக்டர் கிட்ட வர்றதுக்கு யோசிக்கிறாங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப கூச்சப்பட்டுட்டு இந்த மாதிரி ஐயோ இந்த பிரச்சனைக்கெல்லாம் போகணுமா அந்த மாதிரி சில பேர்லாம் திங்க் பண்ணிட்டு இல்லை இது சாதாரணம் நம்மளே வந்து பொறுத்துக்கலாம் அந்த மாதிரி நினச்சிட்டு நிறைய பேர் வந்து போகாமல் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த சில அறிகுறிகள்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக டாக்டர் கிட்ட வந்து போகணும். என்னென்னா மாதவிடாய் டைம்ல வந்து அதிக உதிரப்போக்கு இருக்கிறது. அதிக உதிரப்போக்குன்னா முன்னாடி இருக்கிற சைக்கிளுக்கு கம்பேரிட்டிவா ரொம்ப அதிகமாக பேடு சேஞ்ச் பண்றதோ இல்ல ரொம்ப கட்டியா வந்து போறதோ இல்ல மாதவிடாய் டைம்ல வந்து ரொம்ப பெயின் அதிகமா தாங்க முடியாத அளவுக்கு வலி இருக்கிறதோ இல்ல அவங்களுக்கே வந்து ஏதோ ஒரு கட்டி இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஃபீல் பண்றாங்களோ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொந்தரவுகள் அவங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா உடனே வந்து பிரச்சனை இருக்கோ இல்லையோ டாக்டர் அணுகி அவங்க வந்து ஒரு ஒப்பீனியன் எடுத்துக்கணும். இது எந்த சூழ்நிலையில இது வந்து ரொம்ப தீவிரமான பிரச்சனையா போகுது? ஏன்னா பெரும்பாலான நேரங்கள்ல வந்து இந்த ஃபைப்ராய்டு கட்டிகள் வந்து ரொம்ப சாதாரணமா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது எப்போ ரொம்பவே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா மாறுது? சில பேர்த்துக்கு எந்த ஒரு தொந்தரவுமே இல்லாம இருக்கும். இதனுடைய பிரச்சனை எதை வச்சு நம்ம டிட்டர்மைன் பண்ணுவோம் அப்படின்னா அதனுடைய சைஸ், இன்னொன்னு எந்த இடத்துல இருக்கு, அதை ரெண்டையும் டிட்டர்மைன் பண்ணி தான் அவங்களுக்கான அறிகுறிகளோட சிவியாரிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும். சில பேர்த்துக்கு வந்து கட்டி சைஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கலாம். சில பேர்த்துக்கு வந்து இருக்கிற இடம், அதாவது அந்த குழந்தை தங்கக்கூடிய இடம் சொல்லுவாங்க அங்க, அப்படி இல்லைன்னா வெளியே, அதை பொறுத்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான சிம்டம்ஸ் வந்து இருக்கும். கட்டியோட சைஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்குன்னா கண்டிப்பா நம்ம வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை வந்து நம்ம எடுத்துதான் ஆகணும். இன்னொன்னு கர்ப்பப்பையோட தங்குற இடத்துல இருக்கு அப்படின்னா அதை அகற்றினாதான் வந்து குழந்தை உருவாகிறதுக்கும் இல்ல வேற ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் நம்ம எடுக்கிறோம், உதிரப்போக்கு அதிகமா போயிட்டு இருக்கு அப்படிங்கும் போது அதை கண்ட்ரோல் பண்றதுக்கும் வந்து கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். இதே மாதிரி இன்னும் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.